லாஸ்ட் வீக் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டில் கெடா பொங்கல் இருந்தது. அப்போ எடுத்த வீடியோ. பொங்கலுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டன் வரும் பொழுது ஸ்கூலுக்கு போய் பாப்பா 2 பேத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சாரீ வீட்டில் இருக்கும் பொழுதும் வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும் பொழுதும் அதிகமாக கட்டுறது கிடையாது. கட்டும் பொழுது என்ன தோணுன்னா, சாரீ கட்டுறதே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இனி வாரத்தில் 2 முறையாவது சாரீ கட்டணும் அப்படின்னு தோன்றதோட சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் சாரீ கட்டுறது கிடையாது. வெளியில் எங்கேயாவது போகிறோம்னா டக்குன்னு சுடிதார் எடுத்து போட்டு கிளம்பிடுறது. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாத்துக்குமே அப்படி இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த மணி பிளான்ட் செடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. இலையுமே பெருசா இருக்குது. வளர்ந்து அப்படியே எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தது. அதை ஒரு கயிறு வச்சு ஒரு டொயின் போட்டு கட்டி விட்டுட்டோம். அது வந்து வளர்ந்து போகிறதுக்கு சரியா இருக்கிற மாதிரி. அப்படியே அங்க அக்கா வீட்டுல இருந்து வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா புதினா செடி வந்து அங்க வச்சிருந்தாங்க. அது வந்து கொஞ்சமா புடுங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே நம்ம வீட்டில் நடவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்ததையும் அந்த தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போவே நட்டு வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேர் பிடிச்சி வந்துடும். அப்படியே நட்டுட்டேன். இந்த இடத்துல நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். பைப் வந்து இந்த இடத்துல இருக்கிறதால அதிகமாக கை கழுவிட்டும் தண்ணி திருவிட்டும் தான் இருப்போம். அதனால் ஈரப்பதம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வச்சா புதினா வந்து கொஞ்சம் நல்லா வந்துக்கும். அதனால் இந்த இடத்துல வச்சுட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம நட்டு வச்ச புதினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகி சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இனி தக்காளி சாதம் பிரியாணி எல்லாம் செய்கிறோம்னா நம்ம வீட்டு தோட்ட புதினாவையே கொஞ்சமாக பொரிச்சு போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும்.